ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி, அருவியுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அருவியுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. யாரெல்லாம் உண்மையாக உண்மையாக தங்கள் தவறுகளை அறிக்கை செய்தீங்களோ, ஒவ்வொருடைய தவறுகளையும் தேவன் மன்னித்திருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கானந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த கண்களோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்தி நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நிரப்புகிறார். கடின இருதயங்களை உடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு விரோதமாய், ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்க இருக்கிற இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும். அருமையான சகோதரியை தேவன் தாமே எடுத்து பயன்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கணம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஒலிபெருக்கியின் சத்தத்தை கேட்கிற ஒருவராவது வெறுமையாய் போகாதபடி தேவன் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சென் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் நீங்க நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் மத்தியிலும் 2 நாட்களாக கன்வென்ஷன் கூட்டத்திலும் நம்முடைய காணிக்கை கூட்டத்திலும் செய்தி கொடுத்த அருள் திரு எஸ்தர் பாரதி அம்மா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய சேகரத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் கரங்களை தட்டிமா. இந்த நாளிலும் இந்த வேளையில் அவர்கள் ஆண்டு வார்த்தையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதுக்கு முன்னதாக காணிக்க நாம் சபை ஊழியர் பாடுவாங்க. அவரை எழும்பி நின்று பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை தரக்கூடிய எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வாழ்வை நிரப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காற்று இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்று இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக்கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் எல்லா நேரத்திலும் கூட வருகிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற்றுகிறோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகிறீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகிறீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அமருங்கள். காணிக்கைக்காக ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களை அர்ப்பணிக்க வண்ணமாக நம்முடைய திருச்சென்பிள்ளையில் செலுத்த காணிக்கையை நீர் அங்கீகரித்தருளும். ஊழியத்திற்காக இது பயன்படுத்தப்பட உதவி செய்யும். பாடல் வேளை நடத்தின அருமையான சகோதரர்களையும், இசை மீட்டுகிற அருமையான சகோதரர்களையும், ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வந்த ஊழியர் அவர்களையும் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் திருச்சபையின் குடும்பத்திலும் நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறேன். உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே கொடுக்கிறோம். மீட்பரேசுமள வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லவர் இல்லையா? சொன்னீங்க ஆமென். பார்த்துக்கோங்க ஏசப்பா, நீங்க எவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் மறந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அநேக நேரத்தில் நம்ம மறந்து போயிடுவோம்ல. மனிதனை நம்பி 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 என்ன செய்தோம்? ஓடினோம். மனிதனால் மாத்திரம்தான் முடியும் என்று நம்பினோம். ஆனால் கர்த்தர் அதை விட பெரிய பெரிய காரியங்களை செய்தது எல்லாவற்றையும் நாம் மறந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் உங்கள் மத்தியிலே நிற்பதிலே நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தும் இந்த நாளிலும் இந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஏற்படுத்தின தந்த வாய்ப்புக்காக நம்முடைய திருச்சபை ஆயர் அவர்களையும் ஊழியக்காரர் எல்லோரையும் இயேசுவே நாமத்தினாலே நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவே நாமத்தினாலே. ஓட்டு கேட்கல, தமிழருடைய பண்பாடு இல்லை. ஓகே, இல்லை ஓட்டு கேட்குறாங்க சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க, அமைதியாக இருக்கக்கூடாது. இன்னும் திரும்ப என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவா. நானும் ஒரு பாடல் பாடட்டுமா? அவ்வளோ உற்சாகமா? அவ்வளோ நல்லா பாடுறேன்னா? இல்லை பின்னாடி போய் ஏதாச்சும் சொல்வீங்களா? ஏதோ கேட்குறாங்க அதுக்காண்டி பாடுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறீங்களா? மறப்பேனோ மறந்து போவேனோ,
ஒன்றும் இல்லை, என்னை காப்பாற்றி விடுங்கன்னு சொன்னேன் உங்ககிட்ட. நீங்கள் வேற உற்சாகமாக வேற இருக்கீங்களா? நீங்கள் தப்பாக பாட்டினாலும் கண்டுபிடிச்சிட போறீங்கன்னு. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில். தெரியுமா அந்த பாட்டு? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தப்பாக பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி
ஹல்லேலூயா. நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் பார்த்து கவனமாக நடந்து போனேன், நான் பத்திரமாக நான் பார்த்து நடந்து போனேன், நான் திருப்தியாய் திரும்பி வந்தேன். அப்படி அல்ல. தேவ சமூகம் முன்னும் பின்னுமாக சென்று ஆபத்திலிருந்து நம்மளை விலக்கி மீண்டுமாய் நம்மளை ஒரு சமூகத்தில் நிலைத்து இருப்பது அப்படி சுத்த கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமை சொன்னீங்க? கர்த்தாவே நீங்களே பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் கர்த்தருடைய கிருபையில நின்று கொண்டிருக்கிறேன். 4 பேர் மத்தியில் பேச தெரியாதவள், 4 பேர் என்ன பேசுவாங்க என்று சொல்லி அவர்களுடைய வாயை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். என்ன பேசுவது என்று தெரியாது, உலகம் அறிவு இல்லை. இப்படி எல்லாம் இருந்த என்னை இன்னைக்கு அவருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக மாற்றி இருப்பார். ஆனால் இல்லாதவைகளிலிருந்து அழைக்கிற தேவன், இருக்கிறதை போல அழைக்கின்ற தேவன், அவர் சாயல நீங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் சொன்னீங்க? ஆண்டவரே அவங்க மட்டும்தாப்பா ஒத்துக்கிறாங்க. தேவ சாயலை படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாருமே. ஆனா நிறைய பேருக்கு சில வருத்தம் இல்லை. நேற்றே சொன்னேன், வருத்தப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் யாரும் தேவ சாயலை படைக்கப்படவில்லை. நீங்கள் நானும் விசேஷித்த விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்படி முகத்தை அப்படி பக்கத்தை திருப்பி காட்டுங்க பார்க்கலாம். தேவ சாயலை நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ திருப்பி காட்டுவீங்க, எனக்கு தெரியும். விசுவாசிக்காதவங்க எனக்கு தெரியாது. நீங்க தேவ சாயலா இல்ல வேற எது சாயலா எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்று தினத்தில் உங்களோடு கூட நான் என்னுடைய சாட்சிகளை சொல்லி வந்தேன். தேவனுடைய ஊழியத்தில் அழைப்பை பெற்ற பிற்பாடு வீட்டில் இருக்க முடியல, வீட்டை விட்டு துரத்தி விட்டு சென்னைக்கு ஓடி போன நாட்களில் தெரு தெருவாக பிச்சை எடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்திருந்த என்னை, பிச்சைக்காரியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நிலையை மாத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை தானே, அவருடைய சுத்த கிருபை தானே. தாய் தகப்பனால படிக்க வைக்க முடியாத ஒரு படிப்பு. 6 ஆண்டுகளாக நிறைய ஃபீஸ். ஐயாங்களுக்கு தெரியும் சரம்பூர்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க என்று. 1 பைசா கூட நான் போடல, நான் உழைச்சி யார்ட்டையும் கொடுக்கல. தேவனுடைய திட்டத்தை கரம் செய்பவர்களை கர்த்தர் தம் கரம் பிடித்து கடைசி மட்டும் நடத்தி முடிக்கிற தேவன் என்பதை நான் கண்டு கொண்டேன். பெண்களுடைய விடுதலை தங்க வைத்திருந்தார்கள். பெண்கள் கொஞ்சம் பயந்தாங்க, எப்படி இந்த உருவத்தை சேர்த்துக் கொள்றது. அப்ப அந்த உருவம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளவு அழகா இருக்காது அன்னைக்கு. சரிப்பா பாரு. ஆனா அன்னைக்கு என் உருவத்தை பார்த்து பயந்து, ஐயோ இவங்க என்னோட கூட வந்து தங்குறாங்களா அப்படின்னு யோசித்தார்கள். அங்கிருந்த காலேஜில் இருந்த வார்டன் டீன் எல்லாம் போய் அவங்ககிட்ட பேசி, அவங்களும் கிறிஸ்தவ பிள்ளைங்க தான், படிக்க வந்திருக்காங்க உங்களை மாதிரின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து என்னை இந்த காலேஜில் சேர்த்து தங்க வைத்து படிக்க வைத்து 4 ஆண்டுகளாக ஃபீஸ் யார் கட்டினார்கள், என்ன செய்ய போறோம் என்றெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டார். நான் கர்த்தருடைய கரத்தை பிடித்திருந்தான் என்று பாதியில் விட்டுட்டு ஓடி இருப்பேன். ஆனால் அவர் என் கரத்தை பிடித்து 4 ஆண்டுகள் நினைத்திராத படிப்புகளை படிக்க வைத்து அவ்வளவு ஃபீஸையும் கிட்டத்தட்ட 1,60,000 மேலே ஆயிடுச்சு. அந்த ஆண்டில் 2007 என்னுடைய தியாலஜி ஸ்டடீஸை நான் படிக்க ஆரம்பித்தேன். முடித்த பிற்பாடு தான் அந்த மகிமை தெரிந்தது. ஒரு பெரிய க்ரௌட் மத்தியில் ஒரு சாட்சியை சொல்ல வைத்தார்கள். கருப்பு கலர் அங்கி அந்த கவுனை போட்டுக்கொண்டு என்னுடைய பட்டமளிப்பு விழாவிலே அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். ஆனால் அது பெரிய ஒரு வரலாறாக அமைந்தது. என்ன சரம்பூர் யூனிவர்சிட்டியில் எந்த திருநங்கையும் சேர்ந்து படித்து முடித்ததை சரித்திரம் இல்லாமல், ஆனால் கர்த்தர் சரித்திரங்களை படைக்கும்படியாக பிச்சை எடுத்தவளை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். நான் நினைச்சு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் என்று நினைத்தேனா? இல்லை. கர்த்தருடைய திட்டம் என்ன என்று அறிந்து அதன்படியாக வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா தோல்விகளும் வெற்றியாக மாற்றி விடுவா. பஸ்ல என் பக்கத்தில் உட்கார பயந்து இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரெயினில் போறேன், பஸ்ல போறேன், ஃப்ளைட்ல போறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் திருநங்கைன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் சாயலை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். திருச்சியில் ஒரு சபைக்கு போகும் பொழுது காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக சண்டே கிளாஸ் அங்கே எடுத்துட்டு இருக்காங்க. நான் உட்காந்து போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் முன் பெஞ்சில். அப்போ ஒரு சின்ன வண்டுனா இந்த வண்டு இல்லை, குட்டி பசங்க, அதில் குட்டியே ஒன்று இருக்கும், தேடி வந்து என்னை பார்த்தது. பார்த்த உடனே ஒரே வார்த்தை சொன்னான், டேய் ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு வந்து உக்காந்துருக்கடா அப்படின்ட்டான். எவ்வளோ பெரிய பலத்த அவமானம் தெரியுமா?
என்னடா ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் முக்காடு என்ன பண்ணேன், கொஞ்சம் இறக்கி மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். ஷேம் ஆயிடுச்சு இல்லை. அது சும்மா இருக்காம அது கூட படித்த சண்டே கிளாஸில் படித்திருந்த 4 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னை அடையாளம் காட்டுது. திடீர்னு பக்கத்தில் பார்த்தா மூச்சு காட்டு முகத்தில் அடிக்கி. யாரும் அப்படி கணத்திருந்து பார்க்க முக்காடுக்குள்ள அப்படி தலையை விட்டு பார்க்குது. நீங்கள் இந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஆமாண்டா நீ சொன்னது சரிதான், ஆண் பெண் வேடம் விட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த ஒரு சகோதரி அந்த குழந்தையை திட்டி அவங்க அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் நினச்சேன், நம்ம எப்படி போய் ஊழியத்தை பண்ண போகிறோம், நமக்கு தோற்றமே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கூட இங்கே திருநங்கையா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றிருப்பாருன்னா உண்மையிலே நான் வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம், அல்லேலூயாம். அவருடைய கிருபை, அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவர் நம்மை முன்குறித்து நம்மளை வழிநடத்தி இம்மட்டுமாய் காத்து வந்தது அவர் சுத்த கிருபை. ஆனால் அநேக நேரங்களில் அவருடைய கிருபை என்னது என்று அறியாதபடி அவரை மறந்து போய் உலக வாழ்க்கையிலும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு வேத வாக்கியத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14. சீயோனை கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தாள் என்று சொல்கிறான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். போதும். வயிற்றை சுமக்கின்ற தாய் தன் பிள்ளையை சுமப்பதை மறந்து போய் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை மறவார் என்று சொல்கிறார். நீயோ சீயோனை ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டீர், ஏன் என் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லி என்னை குறித்து குறை சொல்லாதே. இதோ உன்னை காக்கிற தேவன், உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. நான் உன் சிந்தையாக இருக்கிறேன், உன் நினைவாய் இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை மறந்து உலகத்தின் கிரியைகளை ஒப்புக் கொடுத்து அவைகள் மீது நேசித்து அநேக நேரம் என்னை தூரத்திலே துக்கமாய் நிற்க விட்டாய் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை காப்பதிலும் உன்னை போஷிப்பதிலும் உன்னை உயர்த்துவதிலும் உன்னை மகிமைப்படுத்துவதிலும் நான் மறப்பதில்லை. ஆனால் உலக கிரியைக்காக இச்சைகளுக்காக நீ என்னை மறந்து போனாய். தாய் மறந்து போவாளோ? மறந்தும் போனார்கள். திருநங்கை தாய், திருநங்கையர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எல்லாரும் இப்படி ஒரு குழந்தையா வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற காலங்கள் இருந்தது. வீட்டுக்கு தேடி போனாலும் வேண்டாம். எத்தனை பிள்ளை பெற்றீங்க? பெத்தது 4, ஆனா வெளியே சொல்றது 3. பெத்தது 2, ஆனா வெளியே சொல்றது 1 தான். ஏன்னா இன்னொன்னு திருநங்கை, அது அழி, அது 9, அது பொட்டை, அதை நாங்க கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. எத்தனையோ குடும்பம் கௌரவத்துக்காக இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக கூட சூழல் நடந்திருக்குது. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது. வீட்டை விட்டு வெளியே ஓடுகிற திருநங்கை பிள்ளைகளை தேடி போவார் யாரும் இல்லை. என் வீட்டை விட்டு பிள்ளை ஓடி போயிடுச்சு அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் எந்த பெற்றோர்கள் போய் செய்வது இல்லை. ஆனா இவ்வளவுதான், அவரை விட்டு தூரமா நாம் விலகி ஓடி போனாலும் நம்மளை வேண்டும் என்று மறவாமல் நமக்காக ஏங்கி காத்து நிற்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யார் அல்லேலூயா சொன்னீங்க? உங்களை நிச்சயமா மறக்க மாட்டாருமா. மறவாத தேவன் ஒருவரை வைத்துக்கொண்டு ஏனையா என்னை மறந்தீர், ஆபத்தில் எனக்கு இது துயரத்தை தாழ முடியவில்லை, ஏனப்பா என்னை மறந்தீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று என்னை குறித்து நீ குறை சொல்லாதே. நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். எங்க வரைந்து வைத்திருக்காரா? உள்ளம். அப்படி பாருங்க, உங்க கையை பாருங்க, வரைஞ்சிருக்காரு. யார் கையில வரைஞ்சிருக்காரு? அவருடைய கைகளில். நிறைய பேர் எனக்கு கை ஜோசியம் பார்க்குறாங்கல்ல, உங்க தலையெழுத்து கையில எழுதிட்டு இப்படி பார்க்குறான். ஆனால் வேதம் கரெக்டாக சொல்லுது, நம்ம கையில் இல்லை, தேவனுடைய கரத்தில். ஏன் தெரியுமா? உன்னை பார்க்க ஆசை, என் பிள்ளைகளை நேசித்து அவ்வளவாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் வரைந்து வைத்திருக்கிறார், செதுக்கி இருக்கிறார். அம்மா கரங்களிலே
இப்ப நீங்க எவ்வளவு பிரியமான பிள்ளைகள், எப்படி உங்களை அவர் மறந்துவிட முடியும்? எப்படி உங்களை மறந்துவிட்டு அவரால் நிம்மதியாக இருக்க முடியும்? என் ஜனம் என்று சொல்லி தன்னை சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிற தேவனை நம்ம எப்படிங்க மறக்க முடியும்? அநேக நேரத்தில் மறந்து போயிட்டோம். அப்படி சில சம்பவங்கள் உங்களுக்கு சுட்டி காண்பித்து கர்த்தரதிலிருந்து நம்ம கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலியமாக எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற கர்த்தர், நீர் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிற நாளிலே தகப்பனை எங்களோடு கூட நினைப்பட இந்த பிரசனம் இந்த கூடார மற்றிலே வீற்றிருக்கும்படியாக செபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். எங்களை மறவாத நேச எங்கள் தாழ்த்தி மக்காரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் 20, 21, 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மாற்றினார்கள், எகிப்திலே பெரிய கிரிகளையும் அதிசயங்களையும் பயங்கரமானவைகளை செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். ஆண்டவரை, எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா? எனக்கு ஒரு அடையாளம் செய்யக்கூடாதா? என் வாழ்நாளிலே என் காரியத்திலே உமது காரியங்களை நான் அற்புதமாக பார்க்கட்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ சாட்சிகள் கேட்டிருந்திருப்பினும், ஆனால் அநேக நேரத்தில் மறந்து போகிற கூட்டமாக இருந்தோம். ஆனால் இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்து போனார்கள். நம்ம என்ன அவ்வளவு பெரிய அதிசயத்தை கண்டோம்? அவர்கள் கண்ட அற்புதங்களும் அடையாளங்களும் எப்பப்பா எவ்வளவு பெரியவைகள்! ஆனால் அவைகளை கண்டிருந்தோம், அவர் மகத்துவத்தை அறிந்திருந்தோம், கேட்டிருந்தோம், கண்ணார பார்த்து ருசித்திருந்தோம். ஆனா கர்த்தரை சடுதியில் மறக்கத்தக்கவர்களாய் மாறி போனார்களே. பயங்கரமானவைகளை செய்தவராகிய கர்த்தரை சடுதியில் மறந்து போகின்ற ஒரு கூட்டமாக இருந்ததை கர்த்தர் பார்த்தார். இது மறக்கிற கூட்டம். நீ என்ன மறந்துச்சு? ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே ஏன் எங்களை கைவிட்டீர் என்று என்னை குறித்து குறை சொல்லாதே. நான் உன்னை மறக்கல. இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்து வைத்திருக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு டாட்டோ போடுறாங்கல்ல, கையில கோலம் போடுவாங்க. அந்த காலத்துல பாட்டிக்கு பாம்படம் போட்டு கையில புள்ளி வைத்து கோலம் போட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த காலத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் அவங்க இஷ்டப்பட்ட காரியத்துல வரைந்து வைத்திருக்காங்க. புரியமானது இல்லை. ஆனால் நம்ம முகத்தை மற்றவங்க பார்க்க கூட முடியல. ஆனால் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய கிருபை தானே, இல்லையா? இல்லையா? எங்க அழகா இருக்கீங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இருக்கீங்களா இல்லையா? கருப்பா இருந்தாலும் அவ்வளவுதான். உலகம் என்ன சொல்வது? கருப்பா இருந்தாலும் என் ரூபமே, என் ரூபவதியே, ரூபமே இருக்காது, பல்லெல்லாம் கொட்டி போயிருக்கோம், ஏடா கூடமா இருக்கும் மூக்கு. ஆனாலும் கர்த்தர் பார்த்து சொல்வார், என் ரூபமே, என் பிரியமே, எழுந்து வா. யாருங்க சொல்ல முடியும்? கல்யாணம் புதுசுல சொல்லுவார், உன்னை போல வருமா, வேலை பார்க்கவே தோணலடி, சீக்கிரம் வந்துடுறேன். வந்துருங்க நீங்களும் சீக்கிரம், உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறேன். 2 வருஷம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறீரு, வெளியே எங்கேயும் போகலையா? ஞாயிற்றுக்கிழமை இந்த மூஞ்சை எவ்வளவு நேரம் தான் பார்த்து பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது இல்ல? ஆனா கர்த்தர் என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டாருங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த நேசிப்பு, அந்த அன்பு நம்ம எப்படிதான் இருந்தாலும் சரி, பழுத்த பழமாய் தோல் எல்லாம் சுருங்கி கொண்டு அங்கே வியாதிகளோடு இருந்தாலும் கூட நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் என்னைக்கு நம்மளை மறந்து போவதில்லை. நம்ம நேசிப்பதில் அவர் மறப்பதுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் சீயோ, ஏனையா என்னை கைவிட்டு, ஏனையா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை? நீ சொல்லாதே, மேல் எனக்கு குறைவுண்டு. இவ்வளவு சிறிதையாய் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனம் விக்கிரகத்தின் மீது பிரியமாகி அவைகளை தங்களை ஆளட்டும் அந்த கிரியைகளுக்கு தன்னுடைய தேவனுடைய சாயல்களை விற்று போட்டார்களாம். கர்த்தர் கொடுத்த சாயலை எங்க விற்று போட்டார்கள்? விக்கிரகங்களுக்கு, செய்து வைத்த கன்றுக்குட்டிக்கு விற்று போட்டார்கள். தேவனுடைய ரூபம் எப்படி, அவருடைய சாயல் எப்படி, எப்படிப்பட்ட ஒரு மனம் வந்தது அந்த ஜனத்துக்கு? எப்படி தேவனை மறந்து போன கூட்டம்? வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள்.
அழுது. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் நினைக்கிறோம். போதுமா? எதை நினைக்கிறது கூட்டம்? சாப்பிடுறது நினைக்குது. எங்கே? எகிப்திலே அடிமையா இருக்கும் போது சாப்பிட்ட எல்லாவற்றையும் மச்சங்களையும் வெள்ளரி பூண்டுகளையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறது. ஆனா கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து ஆசீர்வாதமான ஒரு தேசம், சுதந்திரமான ஒரு தேசத்துக்கு அழைத்து செல்வதை உணராதபடி வனாந்திரத்திலே இந்த மன்னாவை தவிர இந்த திங்கிறதுக்கு இந்த நாக்கு ருசி கேட்க ஆரம்பித்தது. எதுவுமே இல்லையா? மன்னாவே தினமும் காலையில பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கோமே, இந்த நாக்கு ருசிகரமாக எதுவும் இல்லையா? ஏதாவது ஒரு இறைச்சி கிடைக்காதா? தேவன் செய்த மகத்துவத்தை மறந்து போய் வனாந்திரத்தில் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் செய்த நன்மையே ஞாபகம் இல்லை. அது எப்படி? எகிப்திலே கரையம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்டது. எப்படியா? கரையம் இல்லாமல் என்ன? கரையம் இல்லாமல் என்ன? ஓசில ஃப்ரீயா விலை கொடுக்காம, அதை வேற நினைச்சு பார்க்கறான். காசை கொடுக்காம இங்கே உனக்கு சுவாசிக்கிற காற்றுக்கு அவர் விலை போட்டு இருந்தா எனக்கு உயிர் வாழ முடியுமா? நீ ஒரு நாளைக்கு எத்தனையோ சிலிண்டர் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். கொரோனா நாட்களில் எல்லாம் ஓடி போய் ஆக்சிஜன் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கி அநேக ஜனங்கள் மூச்சு திணறி செத்தவர்கள் அதிகம். அந்த சுவாசிக்க காற்றை இயற்கையாக கர்த்தர் கொடுத்தவருக்கு என்னாலும் நம்ம நன்றி சொல்லி துதித்து கொண்டு இருக்கிறோமா? துடித்த இருதயம் கடைசி மட்டும் துடித்துக் கொண்டு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொன்னோமா? அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஏனையா எனக்கு சாப்பிட கொடுக்கவில்லை, இந்த இறைச்சியை கொடுக்கவில்லை, இந்த வனாந்திரத்தில் என் நாவு ருசியை கேட்கிறதே, ஆனால் நான் போகிற நோக்கம் என்ன, திட்டம் என்ன, என் சுதந்திரமான தேசத்தை கொண்டு போய் கர்த்தர் கொடுக்க போகிறேன், அதை மறந்துவிட்டு வனாந்திரத்தில் கிடைக்கல என்று ஆசைப்பட்டார்கள். அதுக்கும் வக்காலத்து வாங்கினார் மோசே. ஆண்டவரையும் இத்தனை திரளான ஜனங்களுக்கு எப்படி ஐயா நீர் கொடுப்பீர்? இவ்வளவு திரள் மக்களுக்கு காற்றை கொண்டு வந்து காடை அடித்து போட்டு சாப்பிட்டு அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மாண்டும் போனார்கள். கர்த்தருடைய நன்மையை மறந்த ஒரு கூட்டம். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுது உனக்கு நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் செய்வதற்கு அவர் துரிதமாய் செயல்படுவார். அது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரே எனக்கு இது தரவில்லை, அதை தரவில்லை என்று சொல்லி இன்னைக்கு ஏங்கி கர்த்தரை என்ன செய்து விட்டோம்? அநேக நேரத்தில் விட்டு உலகத்தின் சிந்தைக்கு நம்மளுடைய சிந்தைகள் திரும்பியதுனால அங்கு கர்த்தருடைய மனம் வேதனைக்குள்ளானது. அதனால துக்கம், சிந்தை இச்சையை பிறப்பித்து இச்சை பாவத்துக்களை கொண்டு வந்து அதனால வருகிற பாடுகள் மத்தியிலே ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டு என்று குறை சொல்லாதிருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே செய்து முடித்தவர். சொல்கிறவர், நான் உன்னை மறக்கலம்மா, நீ தான் என்னை மறந்துட்ட, நான் உன்னை நேசிக்கிறேன். இதோ பாரு, என் உள்ளங்கையில் உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், தாய் மறந்தாலும் கூட நான் மறவேன். என் தம்பிக்கு திருமணம் நடந்தது. பத்திரிகையை கொண்டு கொடுத்துட்டு வராதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஞாயிற்றுக்கிழமை திருமணம். எனக்கு ஒரு ஆசை, என் தம்பியுடைய திருமணத்துடைய சாப்பாடை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னை விசாரிக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு ஏக்கம். என்னை கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் வந்திருப்பார்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருப்பார்கள், யாருக்குமே என்ன ஞாபகம் வரவில்லையோ ஒரு ஏக்கம். சாயந்தரத்துக்குள்ளே அது ஒரு ஃபோன். இப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லி வைத்திருந்தார்கள் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு 2 பெண் பிள்ளைகள், 3வது நான், 4வது என் தம்பி, முதல் ஆண் பையன் நான். அந்த பையன் ஃபாதருக்கு படிக்க போயிட்டான். எதுக்கு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஃபாதர்னா எப்படி இருப்பாங்க? பார்த்ததே இல்லையா? ஃபாதர் பார்த்ததில்ல? எப்படி இருப்பாங்க? அங்கி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட மையா மாதிரி அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஃபாதர்னா அதுக்கு அந்த காலேஜில் படிக்கிறாங்க, படித்து அவங்களும் வருவாங்க எங்களை மாதிரியே. ஆனால்
நான் படிக்கும் பொழுது திருநங்கையாக நான் சேர்ந்து படித்தேன் காலேஜில். அதை அவங்க ஒத்துக்கிறதுக்கு அங்கே மனசு இல்லை. வந்த எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் அவன் ஃபாதருக்கு படிக்க போயிட்டான். அப்படின்னா என்ன, ஆம்பளையாவே அவன் படிக்கிறான், அதனால அவனை அங்கே வந்து அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே நான் படித்தது திருநங்கையாக படித்தது. அது என் பெற்றோருக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தாலும் அங்கேயே அவர்களை நீ மறந்து மறைத்த விஷயங்கள் அதிகம். என் மனதெல்லாம் துக்கமாகி போய்விட்டது. ஆனால் மறவாத தேவன், நான் நடத்தி கொண்டிருந்த திருச்சபையில் அங்கே ஒரு தம்பியுடைய அவனுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்தி அங்கே ஓலையை வாசித்து அங்கே என்னுடைய பெரிய பாஸ்டர் தலைமையில் அங்கே திருமணத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். உடன் பிறந்த தம்பி கல்யாணத்துக்கு போகலை, ஆனால் கர்த்தர் அங்கே காரியங்களை வாய்க்க செய்த தேவனாக இருக்கிறார். மனுஷன் மறந்து போகலாம், கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. ஆனால் தேவ திட்டத்துக்கு மாத்திரம்தான் நம்ம ஒப்பு கொடுத்து வாழலாம். மறந்து போவோம், ஆனால் மறவாமல் நம்மளை நினைத்து இருக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் தாமே இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம் இன்னொரு சம்பவங்களை. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க நாம் கேட்போம். 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனை எஜமான் கண்டு தயவு வைத்து அவன் தன்னைக்கு ஊழியக்காரனும் தனக்கு வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி ஒப்புவித்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? எங்க கடந்தவர்? குழியில கடந்தவர். சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டவன். இன்னைக்கு உயிரோடு இருப்பவன் நாளைக்கு உயிரோடு இருப்பவன் என்று தெரியாதவனுக்கு, விற்கப்பட்டவன், அடிமை போல வரப்பட்டவன். ஆனா வீட்டுக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். காரணம், கர்த்தர் யோசேப்பை நினைத்திருந்தார். அந்த நினைவு, அவன் பாவம் அவனை சூழ்ந்து வரும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 9வது வசனம், உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், வாசிங்க. ஒருவரும் இல்லை, இப்படி இருக்க பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யாரை நினைச்சு பார்த்த அந்த இடத்துல? கர்த்தரை. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்ய சமயம் வாய்த்த இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஓடி போகும்படியாக இருந்தவனுக்கு, அவன் நீதி நிமித்தம் துன்பப்பட்டவனுக்கு அங்கு கிடைத்தது என்ன? சிறைச்சாலை. சிறைச்சாலையில கடந்தான். கர்த்தர் மறந்து போனாரா? ஐயோ, யோசிப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டாரு, இவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அவன் மறந்து போனானோ, நான் செய்யாத தவறுக்காக தூக்கி கொண்டு இந்த சிறைச்சாலையில் போட்டுட்டார் என்று மறந்தானோ? அவன் செய்த தவறு என்ன? வாசிக்கலாம். அதே 23வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தையும் வாசிக்கலாம். 21ல இருந்து வாசிங்க. அவன் மேல் கிருபை வைத்து, சிறைச்சாலையில் இருக்கிற தலைவன், அவரும் தயவை யோசேப்பு மேலே வைக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவனே ஒரு அடிமையா அங்க கைதியாய் போயிருக்கிறான். அவன் கையில வசமா அங்க நிறைய கைதிகள் என்ன செய்தார்கள்? ஒப்புவித்து இருக்கிறார்கள். வாசிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவனை எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து, அவன் வசமா கொடுக்கப்பட்ட அந்த கைதிகளை குறித்து கூட இந்த சிறைச்சாலையில் இருந்த தலைவன் எதையும் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு கொண்டார்கள். அவனுக்கு கூட எல்லாம் கிடைக்கிறது, வாய்க்க பண்ணுகிறார் என்று கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று உங்களை குறித்து யாராவது சொல்வார்களா? பாருப்பா, இவங்க கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் இவங்களுக்கு வாய்க்குது, எப்படி? எல்லாம் இவர்களுக்கு வாய்க்குது, எப்படி? துன்பப்பட்டான், கடவுளுக்காக நின்றான், அவன் காரிய சித்தியுள்ளவன் என்று அறிந்து அவனை எல்லாவற்றுக்கும் உயர்த்தி வைப்பது தேவனுடைய சுத்த கிருபை. யோசேப்பை எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவனை உயர்த்துவதற்காக கர்த்தர் காத்து கொண்டே இருந்தார். ஆனால் யோசேப்போ மறந்து போகும்படியாக மாறினார். ஆதியாகமம் அதே
40வது அதிகாரத்திலே 11, 12வது வசனத்தையும் 13ஐயும் வாசிக்க நாம் கேட்கலாம். ஆம். பார்வனுடைய கைகளிலே கொடுத்தேன், சொப்பனத்தை சொன்னான். யார் சொன்ன அந்த சொப்பனத்தை? சுயம்பாவியும் பானபாத்திரக்காரனும் ராஜாவுக்கு விரதமாய் அவர்கள் செய்தார்கள் சொல்லி 2 பேரையும் யோசிப்பு இருந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்து போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசிப்பு மூலியமாக சொல்லி வைக்கும் பொழுது 3 நாளிலே, எத்தனை நாள்ல? within 3 days நீ இங்கிருந்து விடுதலையாகி நீ இழந்த ஸ்தானத்துக்கு மீண்டும் போய் அமருவாய் என்று, இதுதான் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்று அவனுக்கு சொன்னதும் அல்லாமல் 3 நாட்களை விடுதலையாகி அங்கே பார்வோனுக்கு போய் என்ன பண்ணான்? பானத்தை ஊத்தி கொடுக்கும்படியாக மாறினான். அப்ப என்ன சொல்லிட்டாரு? 14ஆம் வசனத்தை வாசிங்க. சொன்னதும் அன்றி, கொஞ்சம் கவனிங்க, நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து நீ தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு நீ சொல்லு. குழியிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தார் யோசேப்பு. உன் சகோதரன் கரங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தார் யோசேப்பு. அடிமையாக வந்தவனை வீட்டின் அதிகாரியாக வைத்திருந்தார் யோசேப்பு. சிறைச்சாலையில தள்ளப்பட்டு இருந்தால் உன் வசமாக அநேக கைதிகளை ஒப்படைத்து அங்கேயும் உன்னை உயர்த்தி வைத்திருந்தார் யோசேப்பே. ஆனால் நீயோ மனிதனை நம்பி என்னை நினைத்துக்கொள், நீ பார்வனிடத்தில் மீண்டும் உன்னுடைய வசம் ஏறி இருக்கும் பொழுது என்னை நினைத்து என் காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்த என்று சொல்லி அவன் மேல் என் மேல் தயவு வைக்கும்படியாக மனுஷனை நம்பினதனால் அவனுக்கு கிடைத்த காரியம் என்ன? 2 வருடங்கள் அவன் சிறைச்சாலையில இருக்க வேண்டியதாய் போச்சு. காரணம் 3 நாட்களிலே அங்கிருந்து விடுதலையான பானபத்திரக்காரன் 2 ஆண்டுகளாக அவன் யோசிப்பினுடைய ஞாபகமே இல்லாமல் மறந்து போய்விட்டான். யாரை நம்பி இருந்தோமோ அவன் மறந்து போய்விடுவான். யாரை நம்ப வேண்டுமோ அவர் என்ன செய்வதில்லை? நம்மளை மறப்பதில்லை. மனிதன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதன். அநேக ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கொண்டிருக்கிறோம். 4 எழுத்து பேருக்கு பின்னாடி போட்டா போதும், MBBS. என்னனாலும் செய்யுங்க ஐயா, என்ன ஆபரேஷனாலும் பண்ணுங்க, அவர் சிறப்பா செய்வாரா, நல்லா படிச்சு வந்தாரா, அவர் சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் செய்து முடிப்பாரா, எதுவுமே நம்பிக்கை இல்லை, அவர் மீது என்னதுல சந்தேகம் இல்லை, எனக்கு நீர் பண்ணி என்னை சுகப்படுத்தி விடும். ஆனா கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்ததை நாம் மறந்து போய் விட்டு விலகிடவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறோம். மனிதனை நம்புகிறோம். ஏன்? அவருக்கு வாழ்வு அடைந்துட்டார்ல. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா கொஞ்சம் அத்தம்மா காது கேட்கலையா? அர்த்தராத்திரில கொடையும் பிடிப்பான், கூலிங் கிளாஸும் போடுவார். மறந்துட்டார். இழந்த ஸ்தானத்துக்கு மீண்டும் வந்து விட்டாரு. எப்படி அவருக்கு சந்தோஷமா இருப்பார்? ஆனா நிறைய பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருப்போம், அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு நம்மள ஒரு பார்வை, அவங்க உயர்வு அடையும் போது நம்மள ஒரு பார்வை பார்ப்பாங்க பாரு, ஏளனமா. அவங்க படிக்கிறதுக்கு உதவி செய்திருப்போம், அவன் கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்திருப்போம், இந்த காரியத்தை இப்படி போய் செய் என்று நமக்கு அவர் அறிவுரை கொடுத்திருப்போம். ஆனா எல்லாவற்றையும் மறந்துட்டு அவர் உயர்ந்துட்டாருன்னா போது நம்மளை என்ன செய்வாங்க? கருவேப்பிலை மரத்துக்கு தூர போட்டு விடுவார்கள். ஆனா கர்த்தர் என்னைக்கு அப்படி மறப்பதே இல்லைங்க. ஒரு காரியம் சொல்லட்டுமா? தேவனுக்காக நீங்கள் செய்த தியாகம், கண் விழித்து அந்த தூக்கத்தை விட்டு அங்கே உட்கார்ந்து நீங்க அழுது ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். என்னைக்குமே உங்களை மறவாத தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம தான் நிறைய நேரத்தில் மறந்து மனுஷன் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கோம். மனுஷனால முடியுமா, மனுஷனால முடியுமா என்று. காலேஜில் படிக்கும் பொழுது 2 வருஷம் ஸ்பான்சர் பண்ணிட்டு 3ஆவது வருஷம் சொல்லிட்டாங்க, நீனே பார்த்துக்க. எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஏசப்பா, நான் ரெகுலர் கிளாஸில் படிக்கிறேன், நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்பது? வீட்டை விட்டு துரத்தப்பட்டவனா நான் எங்கே போய் யார்கிட்ட போய் ஃபீஸ் கேட்க முடியும்? ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தணும், நீங்கள் அழைத்து வந்தீங்க, நீங்கள் தான் நடத்தணும் என்று சொல்லி உட்காந்துருந்தேன். அழகாய் கொண்டு வந்து நடத்தினார். ஏன்னா தேவ நன்மை செய்தவரை மறக்க முடியுமா? பிச்சை எடுத்து செத்து போய் கிடக்கணும், மறந்துட முடியுமோ? உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் வேர் பிரித்து எடுத்து வந்து மீண்டுமாக என்னை புதுப்பித்து தேவ சமூகத்தில் அமர்த்தி இருந்தார். எங்க அம்மா சொல்லிட்டாங்களே, நீலாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஆள், நீ செத்துட்டீன்னா நல்லா இருக்கும்,
இது சொன்ன உடனே தூக்க மாத்திரை எடுத்து தண்ணியில் போட்டு குழப்பி சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன் நான் திருநங்கையா இப்படி இருந்து அவஸ்தைப்படுவதை காட்டிலும் செத்து விடுவது நலம். சாப்பிட்ட மாத்திரையும் அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்கள் எல்லாம் இருள் அடைந்து உடல் நடுங்கி வேத்து ஊற்றி முழங்கால் படியிட்டு உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் இப்ப மறைத்து போய் விடுவேனோ, எனக்குள்ள பயம் வந்து விட்டது. ஒரு விஷயனை மன்னியும், உம்மை விட்டு நான் தூரமா விலகி போயிட்டேன், உம்மை மறந்து போய்விட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்தில் வந்து செபிக்க வேண்டிய நான் ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனை வந்து சமூகத்தை சொல்லி சொல்லி இவன் என்னை அசிங்கப்படுத்தினான், இவன் என்னை கிண்டல் கேலி பண்ணினான் என்று சொல்லி சமூகத்தில் வந்து ஆறுதலை தேடுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து அழுது செபித்தேன் நான். ஆனால் இன்று என் பிரச்சனைக்கு விடிவு வந்த உடனே உலக இச்சைகளுக்கு விழுந்து திருநங்கைகளோடு சேர்ந்து உலக போய் சினிமா பாடலுக்கு ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பித்து விட்டனே. அதனாலும் அது நாமம் வீணிலை வணங்கினேன் என்பது கூட புரியாதபடி என் வாழ்க்கையை இப்படி யோசித்து விட்டனே சுவாமி. எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல. மீண்டும் என் பிள்ளை என்கிட்ட வராதான் தானே ஏங்கி இருந்திருப்பார். பேதுருவை பார்த்து சொல்லியிருந்தார்ல, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? சேலை கட்டின பேதுருக்களே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பு கூறுவாயா? யாருங்க கேட்க முடியும்? அன்பை யாராவது கேட்டு வாங்க முடியுமா? வரணும், தண்ணிலிருந்து தன்னா வரணும், அதுதான் அன்பு. ஆனாலும் அவர் கேட்டார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உண்மையில் அந்த வசனத்தை வாசிக்க போல நொறுங்கி போயிட்டேன். மறந்தவனை மறுதளித்தவனை மறப்பதை காட்டில் மறுதளிப்பது இன்னும் அதிகம். ஆனா கத்த தேடி போய் நேசித்த தேவன் உங்களை மட்டும் சும்மா விட்டுடுவாரா? ஆனா எந்த சூழ்நிலை மனிதனை நம்பி கத்தரை என்ன செய்யாதீங்க. ஒரு பழமொழி உண்டுல, அரசனை நம்பி யாரையும் நம்பி கத்தரை கை விட்டு விடாதீங்க. உங்க கரத்தை அவர் கெட்டியா பிடிச்சிப்பார். ஏன்னா அவருக்கு நீங்க வேணும். நம்மளை அவர் அதிகமாக நேசிக்கிறவர், உயர்த்த ஆசைப்படுகிறவர். சீயோனே, எல்லாவற்றையும் நீ செய்துட்டு நான் மறந்துட்டு ஏண்டவர் என்னை கைவிட்டீர், என்னை குறித்து குறை சொல்லாதே, நான் உன் நினைவாக இருக்கிறேன். இதோ உன் உள்ளங்கையிலே, என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரை பாடாம இருக்க முடியுமா? அவர் நம்பி வந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதை சரித்திரமே இல்லையே. அவர் என்னை நினைத்ததுனால இந்த 4 ஆண்டுகள் படித்து முடித்து பட்டத்தை வாங்க கிருபை தந்த தேவனை எப்படிங்க பாடாம இருக்க முடியும்? அம்மா அப்பா மறந்து போயிட்டாங்க. பல ஆண்டுகளாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 9-8 இயர்ஸ்க்கு மேலே என்னை மறந்து போயிட்டாங்க. சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் பிரச்சனை இருக்கே, போராட்டம் இருக்கே, இது எல்லாவற்றையும் அவங்க யோசிக்கல. ஆனால் கர்த்தர் பாதுகாக்க மறக்கலைங்க. முதல் நாள் காலேஜுக்கு போக ரெடியா இருக்கேன். பஸ் ஏறணும். அங்கே ஹாஸ்டலில் சேர்க்கல. எடுத்த உடனே டே ஸ்காலராக வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் சென்னையில் வியாசர்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் போன புதுசில் அங்கே போய் பஸ் ஏறி நின்றுட்டு இருக்கேன். ஒரு ரவுடி நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து என் தோல் மேலே போட்டு என்னை பார்த்த ஒரு கேட்ட கேள்வி, என்ன பிச்சை எடுக்க போலையா நீ? நான் கையில் தட்டி விட்டுட்டு நவுண்டு வரேன். கையில் பைபிளும் ஒரு நோட்டும் வச்சிருக்கிறேன். ஓ, அல்லேலியா கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டியா? வா. என் கரத்தை பிடித்தவன் இழுத்தான். அழுதேன். ஆண்டவரே, இங்கே உதவி செய்ய யாராவது ஒரு ஆம்பளைங்க இருப்பாங்களான்னு பார்த்தேன். அத்தனை பேர் நடந்து போனாங்க, ஆட்டோவில் போனாங்க, காரில் போனாங்க, 2 வீலர் போனாங்க, எல்லாம் என்னை வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் யாரும் உதவி செய்ய வரல. ஒரு பெண் பிள்ளைக்கு ஆபத்துனா தன் தாயின் தகப்பனை எவ்வளவு பத்திரமாய் பாதுகாப்பார்கள். அவர்கள் என்னை மறந்ததுனால எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களா நடக்குதே சுவாமி. ஆனால் ஆபத்து நேரத்தில் கூப்பிடுன்னு சொன்னீங்களப்பா, அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி நான் செபிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் உதவி செய்யும். என் துணியை அவன் பிடித்து இழுத்தான் என்றால் நான் அவமானப்பட்டு விடுவேன். ஆண்டவரே, எப்படி நான் ஜீவிப்பது? அதுக்கப்புறம் யாராவது ஒருவர் உதவி செய்ய வருவார்களா? யாருமே இல்லை. செபித்து கொண்டு இருக்கும்போது சின்ன ஒரு கத்தியை இடுப்புல வச்சுட்டு வரையாலே என்று மிரட்டுகிறான். சடுதியாய் ஒரு ஆட்டோ வந்து அவரை தட்டி விட்டு நீ ஏறி வண்டியில உட்காருமா என்று சொன்ன உடனே நான் அழுதேன். அண்ணா, உங்களுக்கு மட்டும் ஏன் நான் இவ்வளவு அக்கறை? அத்தனை ஆண்கள், அத்தனை ஜனங்கள் என்னை பார்த்து வேடிக்கை பார்த்து, ஒரு திருநங்கை கிட்ட ஒரு ரவுடி பிரச்சனை பண்றான் தெரிந்திருந்தும் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க? சொன்னாரு பாரு ஒரு பதில். எந்த திருநங்கை கையில பைபிள் தூக்கி நான் பார்க்கல, முதல் தடவையா நீ நிற்கிறத பார்த்தேன். உனக்கு அவன் பிரச்சனை கொடுக்குறான்னு தெரியும், உனக்கு உதவி செய்ய ஆவியானவர் என்ன அனுப்பினார் என்று சொல்லிட்டான். கர்த்தரை மறப்பாராங்க? கர்த்தர் மறந்து விடுவாரா? முதல் நாள் நான் கிளாஸ்க்கு போகல அப்படின்னு என் மேல அதிருப்தி வந்திருக்கும். முதல் நாள் அந்த காலேஜுக்கு நான் போகலன்னு என்ன ஃபீஸ் கட்ட யோசித்து இருப்பார்கள். ஆனா
அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுது. கடைசியில் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் பத்திரமா தங்கியிருங்க. ஏன் நான் இங்கே ஜெபித்த ஜெபத்தை கேட்ட தேவன், என் ஆபத்தில் என்னை மறவாத தேவன், பாதுகாப்பா 4 ஆண்டுகள் பெண்களோடு தங்கியிருந்து படிக்க கத்து கிருபை தந்தவர். எப்படியே அவர் செய்ததை நான் மறக்க முடியும்? வேண்டினோரெல்லாம் போதும் போதும், நான் மட்டும் பாடுறேன், ஓகே? நீங்க கை மட்டும் தட்டினா போதும். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. அம்மேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் இரு பரிவாரங்கள். பாடுங்க. எலோகே வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எலோகேல் உம்மை துதிப்பேன். எலோகே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. வேண்டி வேண்டி கேட்டிருப்போம். கஷ்டமா இருக்குங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கடன் இருக்குங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க. மனுஷனை நம்பி நம்பி அவன் இன்னைக்கு தரம்பான், நாளைக்கு தரம்பான், ஆனா ஏற்ற நேரத்துல இல்லைன்றுவான். ஆனா கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டான். ஆபத்து நேரத்தில் உனக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாக காத்திருக்கிற தேவன் நம்மளை மறப்பதில்லை. அநேக நேரத்தில் கர்த்தரை மறந்து போயிட்டு மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து வெட்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் உண்டு. ஜீவன் போயிருக்கும், செத்து போயிருப்பேன். சாப்பிட்டு அந்த தூக்க மாத்திரைகள் நடுங்கி நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபித்த உடனே அவ்வளவு வாந்தி பண்ணி நல்லா நித்திரை பண்ணி இன்னைக்கு எழுந்து நின்றேன். கர்த்தருக்கு தெரியும் இன்னைக்கு இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும் என்று அன்றே அவர் தீர்மானித்து இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க உங்களை மறந்து விடுவார்? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி மற்றவர்கள் கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? நீங்களும் நானும் தான் தேவை அவருக்கு. ஆனா அநேக நேரத்தில் ஆண்டவரை விசனப்படுத்துறோம். ஏனையா என்னை கைவிட்டு, எதுக்கையா என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி நம்ம கேள்வி வைக்கிறோம். வைக்காதீங்க. ஒவ்வொருவரையும் விசேஷ விதமாய், ஒவ்வொருவரையும் ஞானத்துடன் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிரியை வைத்திருக்கிறவர். எல்லாருமே விசேஷித்தவர்கள் இல்லை, யாருமே தள்ளப்பட்டவங்க இல்லை. எல்லாம் கர்த்தருக்கு தேவை, அவருக்கு தேவை. உங்களை என்னை அதிகமாக நேசிக்கிற தேவன் என்னைக்குமே மறப்பதில்லை. மனுஷன் மறந்து போவான், கர்த்தர் மறப்பதில்லை. மறந்து போன யோசிப்பும் மனுஷன் மீது தயவு வைக்கும்படியாக கெஞ்சினவனை கர்த்தர் 2 ஆண்டுகள் கழித்து பானபத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை கொடுத்தால் அவன் மறந்து போகலாம். பார்வோனுக்கே சொப்பனம் கொடுத்தா எப்படி மறப்பான் என்று பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவர் குழம்பி போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது பானபத்திரக்காரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரிந்த ஒருவர் என்னோடு கூட சிறைச்சாலையில் இருந்தான். அவன் எனக்கு சொப்பனத்தை விளக்கி காட்டினான். உங்க சொப்பனத்தை விளக்கி காட்டுவான் யார் என்று கேட்டு விசாரித்து அந்த சொப்பனத்தை விளக்கி காட்டினவனுக்கு கர்த்தர் அதிபதியாக அவனை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்ம மனுஷனின் தயவை வைக்கும்படியா கேட்டவனை கர்த்தர் தூக்கி அதிகாரியாக வைப்பார். எப்படி? ஏன் தெரியுமா? ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவனை பிரியப்படுத்தும்படியாக தன்னை சாவே வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கடவுளை பிரியப்படுத்தின அந்த பிரியத்தை கர்த்தர் என்னைக்கு மறப்பதில்லைங்க. தேவனுக்காக நீங்க செய்யற தியாகத்தை என்னைக்கு கர்த்தர் மறப்பதே இல்லை. அது சின்ன விஷயமாக இருக்கலாம்.
பெரிய விஷயமாக இருக்கணும் அல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் கடவுளுக்காக நீங்க செய்ததை என்னைக்குமே அவர் மறப்பதில்லை. மனிதன் மறந்து போவான், மனுஷன் மறந்து போவான். உன் நினைவாக இருக்கிறவர் சொல்கிறார், ஏனையா என்னை கைவிட்டீர் என்று என்னிடம் குறை சொல்லாதே, உன் நினைவாய் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இதோ என் உள்ள கைகளை நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். அவர் உடன்படிக்கையை மறப்பதில்லைங்க. வாசிங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிட்ட சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. கேட்டு ஆபிரகாமோடு, நல்ல கவனிங்க, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அல்லேலூயா தவறு செய்வர்கள் யார்? அவருடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். தேவனுடைய கட்டளைகளை மறந்து தேவனை பிரியமில்லாமல் வாழ்ந்து அங்கே கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை செய்து அங்கே அங்கே சித்திரவதைகளும் போராட்டங்களையும் அடிமைத்தனத்துக்குள்ளாக மாறும் பொழுது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறும்படியாக இருக்கிறார். ஆண்டவருக்காக பிரியமாய் வாழ்ந்து காட்டுங்க. என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், அதன்படியாக வாழ்ந்து காட்டுங்க. நிச்சயமாய் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்கள் சந்ததிகளாக அவர் நினைத்து பார்க்கிற தேவனாய், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருப்பார், ஒழிய மறந்து போகிறவராக இருக்க மாட்டார். வாசிப்போம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 33வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்குமா? நீங்க செய்யற உடன்படிக்கை, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்காக வாழ்வேன் செய்கிற உடன்படிக்கை கர்த்தர் சந்ததியாக நினைத்து அந்த பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக சடுதியாய் இறங்குகிற தேவன் சொல்கிறவர், நான் உன்னை மறப்பதில்லை, உன் செய்த உடன்படிக்கை நான் மறப்பதில்லை. ஆபிரகாம் சந்ததிகள், ஈசாக்கின் சந்ததிகள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை கர்த்தர், அவருடன் செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், மறக்கல. அப்படிப்பட்ட தேவனை வைத்துட்டு ஏனையா என்னை கைவிட்டீர், எதற்காக என் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லி என்னை பார்த்து குறை சொல்லாதே, இதோ என்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயாவே காணுமே. உடன்படிக்கை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்களோ, மறந்துட்டேன். ஆண்டவர் என் சந்ததி எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உடன்படிக்கை பண்றீங்களா? பண்ணிட்டு போங்க, நிச்சயமா கர்த்தர் நடத்துக்குவார். பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, அதிகாரியாக கர்த்தர் மாற்றி வைக்கிறவா. நீதி நிமித்தம் துன்பப்படுங்க, ஆசீர்வாதங்கள் காரியங்களை கர்த்தர் செய்கிறவா, நினைச்சு பாராத காரியங்களை கர்த்தர் அங்க செய்கிறவா. இதை நானும் அனுபவிச்சேன். என் பொய்யாய் சொன்னாங்க, அவதூறாய் நடத்தினாங்க. சேலை கட்டினதனால் என்னென்னலாம் பேசுவாங்க என்பதை என் வாழ்க்கையில் நானும் என்ன செய்தேன், இந்த காதாரை கேட்டேன். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தேன். பெண்களுக்கே இவ்வளவு பாடுனா அதை கட்டின, அந்த சேலை கட்டின எனக்கும் இது மேல அதிக பாடுகள் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் உம்மையை விட்டு நான் விலகி போவதில்லை, உம்மை நான் மறந்து போவதில்லை. நீர் என்னை மறவாதபடி என்னை காத்து நடத்தும். இம்மட்டும் கர்த்தர் காத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீப காலமாக எங்க தாய், என் பெற்ற தாய் இறந்து ஒரு 70 நாட்களாக ஆகிறது. அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அம்மா எண்ணங்களுக்கு பலன், மனசுடைய பலன். அவங்க இறந்த உடனே என்னால் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. மனசு அப்படி உடைந்து போய் என்ன நடக்குது என்று தெரியாம உட்கார்ந்திருந்தேன். ஆனா ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன் பெற்றோர். ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு போனேன், ஆண்டவரே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், கட்டாயமா உமக்கு ஊழியம் நான் செய்வேன். ஆனா என் தாய்க்கு ஃபிட்ஸ் வரும், அந்த ஃபிட்ஸ்ல அது மூலியமாய் அவர்களுக்கு உயிர் சேதம் வரக்கூடாது. இரண்டாவது, அந்த ஃபிட்ஸ்னால உயிர் சேதம் வரக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் ரட்சிக்கப்படாம இந்த உலகத்தை விட்டு நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க இது இந்த உடன்படிக்கை நான் உங்கள்கிட்ட பண்றேன் சுவாமி, நிச்சயமா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், கட்டாயம் நான் செய்வேன்.
ஆனால் கடைசி காலம் வரைக்கும், அவங்க மறிக்கும் தருவாய் வரைக்கும் கர்த்தர் அந்த ஃபிட்ஸ்னால எந்த ஆபத்தையும் அவர்கள் கர்த்தர் கொடுக்கல. வேலை செய்தாங்க, தண்ணி இறைச்சாங்க, எல்லாம் திடீர்னு நடந்திருப்பாங்க, அந்த ஃபிட்ஸ் வந்து விழுந்துருவாங்க. இந்த கடைசி காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரிப்பதற்கு முன்பாக 3 தடவை இந்த பைபிளை முழுமையாக வாசித்து முடித்து ஒவ்வொரு நாளும் எனக்காய் என் ஊழியத்துக்காய் செபிக்கிற தாயாக கர்த்தர் மாற்றி தந்துட்டாரு. ஹல்லேலூயா. உடன்படிக்கை எப்படிங்க மறப்பார்? 40 நாள் அங்கே ஆறுதல் கூட்டம் வைக்கும்போது அழுதுகிட்டே சொன்னேன், என் தேவன் நான் செய்த உடன்படிக்கை அவர் மறக்கல, அவற்றை ஒப்புரவாகிட்டு போனேன். என் தாயை நீங்க எடுத்துக்கொண்டீங்க, மட்டுமா நான் செய்த எல்லா உடன்படிக்கையும் நீங்க மறக்காமபடி காத்து தந்தீங்க சுவாமி. இன்னும் நான் அதிகமாய் உற்சாகமாக எழும்பி ஓடுவதற்கு என் மனதையும் என் சிந்தையும் பலப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி கேட்டேன். கர்த்தர் பலப்படுத்தினார். மீண்டும் மூலி திசை எழுந்து ஓடி வந்துட்டேன். சொன்னதை செய்கிற தேவன், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். வாசிக்கலாம் இன்னொரு சம்பவத்தையும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம், அங்கே 1-2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். வாசிங்க. ஆயத்தம் பண்ணின எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் போனாங்க. முக்கியமான ஒரு ஸ்திரீ இல்லையா போனாங்க. எதற்காக? ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்க, அவங்களுக்கு பசியா இருக்கும், சாப்பாடு கொடுக்கவா போனாங்க காலையில? ஹலோ, எதுக்கு போனாங்க? கொஞ்சம் அத்தமா தான் சொல்லுங்களேன். என்னத்தை எடுத்துட்டு போனாங்க? கந்தகவரத்தை, தூபகவரத்தை எடுத்துட்டு போறாங்க. எதற்காக? மரித்த இயேசுவை சடலமாய் சுருட்டி வைத்திருப்பார்கள், அதை சுற்றி வாசனை பொருள்களை போடுவதற்காக போனார்கள். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்து போனார்கள். என்ன சொன்னார்? மரிப்பேன், ஆனாலும் உயிரோடு அவர் எழுந்த வார்த்தை, நான் எழும்புவேன் என்று சொன்ன வார்த்தை என்ன செய்த கூட்டம்? மறந்து போன கூட்டம். கூடையே இருந்தவர்கள், அவர் செய்த அதிசயம் எல்லாவற்றையும் சுற்றி வேடிக்கை பார்த்தவர்கள். ஆனா அந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சு? மறந்துட்டு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காதபடி எப்பொழுதும் வழக்கத்தின் போல அங்கே கடத்தி வைத்திருக்கிற, குகைக்குள்ள கடத்தி வைத்திருக்கிற இயேசுவின் சடலத்துக்கு போய் போடலாம் என்று நினைத்தவர்கள் போனார்கள். ஆனா கர்த்தர் சொன்னதை அவர் மறவாதபடி உயிரோடு எழும்பிட்டார். ஹல்லேலூயா. அழகா இந்த வார்த்தை சொல்லும். வாசிங்க 24வது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை சொல்லுங்க. உயிர் தெழுந்தார். வேண்டும் என்பதாக கலிலேயாவில் இருந்த காலத்தில், ஹலோ, உங்களுக்கு சொன்னதை ஐயா சொன்னாங்க. பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் முதல் வருட அந்த ஆராதனையில முதல் நாள் வரும்போது என்ன நினைப்போம்? அன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார்? இப்படிதான் யோசித்தோம். அந்த வாக்குத்தத்தை என் வாழ்நாட்களே அபியாசமாயிருக்கா? அதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரா? என்னைக்காவது அதை செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நிறைய வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கணும். ஆனா அந்த வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் உங்கள் நாட்களில் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? மறந்து போன கூட்டம். 3 நாட்களிலே அவர் உயிரோட எழும்புவார் என்பதை மறந்து போய் அந்த தூபவரத்தை எடுத்து தேடி போய் போட போன கூட்டம். ஆனா கர்த்தர் அழகாய் அங்கு தேவதூதர்கள் சொன்னார்கள், மரித்தவர் சொன்னபடி உயிரோடு எழும்பிட்டார். சொன்னவர் என்னைக்குமே மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குரைத்த தேவன் என்னைக்கும் மறப்பதில்லை, அவர் மறந்தும் போவதில்லை. அவர் என்னைக்கு அதை நினைவு கொண்டே இருக்கிறார். உங்களை உயர்த்துவேனா உயர்த்திடுவார், உங்களை செய்வேன் தரல செஞ்சிடுவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுல எந்த கருத்தும் அங்கே மாற்றம் இருக்காது. ஆனா அநேக வேளையில நான் மறந்து போய், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர், ஏன்னா என் சத்தத்தில் கேட்கவில்லை என்று சொல்லி அவரிடம் குறை சொல்லாதிருங்கள். ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். தாய் மறந்தாலும் மறவாத தேவன். உனக்கு ஒருவர் உண்டு, எனக்கு ஒரு உண்டு, அவர் தம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. பாடுங்க. கண்டவரே நல்லவரே
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தர் மறப்பதில்லைங்க. ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லியிருக்கிறார். அநேக நேரம் நம்ம மறந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். திருப்பிக்குள்ளும் அந்த வசனத்துக்குள்ளாக மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்தவைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் இருங்கம்மா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கி, சகல ஜாதிகளையும் என்ன போட்டிருக்க? விசுவாசிகளாக்கி, சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கியா? 2 நேரம் சொன்ன உடனே உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துட்டோம். என்ன ஆக்கணுமா? என்ன ஆக்கணுமா? சீசராக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு ஒரு பேர் வைத்திருக்காங்க. என்ன பேரு? விசுவாசியா? என்னது? கிறிஸ்தவர்கள். அது உண்டு. அதுக்கப்புறம் பேர் வைத்திருக்காங்களே, நீங்க விசுவாசியா? கேட்டாங்களா இல்லையா? நீங்க விசுவாசியா? பாப்பா அந்த மூஞ்சில எவ்வளவு விசுவாசிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த லைட் வேற கண்ண கூசுதே. விசுவாசிகள் நம்ம மட்டும்தான் விசுவாசிக்கிறோமா? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் விசுவாசிக்குது. மற்றவர்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கையில விசுவாசிக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு என்னதான் வித்தியாசம்? ஏன் நம்மளை மட்டும் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம்? ஹலோ, இப்ப அவனுடைய விசுவாசத்தை காட்டில ஏன் விசுவாசம் பெரியதுப்பா. அதனால நீங்க விசுவாசிகள். யாரெல்லாம் அமைன்னு சொன்னீங்க? ஆண்டவரே இவர்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை கத்த செய்வாராக. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரியது. ஆனா சீசர்கள் ஆக்குங்கள். எப்படி ஆக்குங்கள்? அநேக நேரத்தில் நம்ம விசுவாசித்துட்டே போதுங்க. சீசரெல்லாம் ஆக வேண்டாம். சீசர் ஆயிட்டோன்னா நம்மளும் போய் எலும்பி என்ன செய்யணும்? அநேக பேருக்கு சொல்லணுமா? வேண்டாம், நான் இருந்துக்கிறேன், எனக்கு இருக்கிற அந்த ஜோன்லேயே நான் உட்காந்துக்கிறேன், அதை தாண்டி நான் போக மாட்டேன். உன்னை என்னை நம்பி கொடுத்த வேலையை செய்யாமல் தேவ ராஜ்யத்தில் வெறுங்கையோடு போய் நின்ன வெட்கப்பட்டு போய் நிற்போம். கடவுளுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கடைசி வார்த்தையான அதை நம்பி நம்ம அவைகளை செய்வோமானால் கர்த்தர் சொல்கிறார், சதா நாட்கள் உன்னோடு கூட. அப்படியே போட்டிருக்கு. வாசிங்க 2வது வசனத்தை, கடைசி வசனம். கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். சகல நாட்களிலும் நம்ம கடைசியா அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறோம்ல. ஆண்டவரே உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்கள் என்னோட இருங்க. ஆனா அதுக்கு மேல சொல்லப்பட்ட வார்த்தையில் என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோமா? செய்ய மாட்டோம். எனக்கு என்ன, நான் வந்தா போதும் இல்லைங்க. கர்த்தர் சொன்னார், உங்களை நம்பினார், என்னை நம்பினார். நீங்க மறந்து போகாதீங்க இந்த வார்த்தையை. புறப்பட்டு சென்று அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் நன்மையை குறித்து சொல்ல சொல்ல ராஜ்யத்தை நிரப்புவதற்கு உங்களை என்னை கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல மகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் இன்னைக்கு எங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்காம எங்களுக்காக சத்தியத்தை ஒரு சகோதரி சொல்லனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு திருநங்கை வந்து சத்தியத்தை சொல்லல. எனக்கு உங்களை போல ஒரு சகோதரி தான் வந்து சத்தியத்தை சொல்லி நடத்தினார்கள். எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும், எப்படி ஆலயத்தில் உட்காரணும், என்ன பண்ணணும், அவங்க வார்த்தையை கேட்டு 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 நான் வளர்க்கப்பட்டேன். அவங்க அன்னைக்கு சொல்லணும்னு நான் இல்லை. அனுப்பப்படாவிட்டா போய் பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் அங்கே விசுவாசிக்கவே முடியாது, விடுதலையே ஆக முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறவர், சொன்ன வார்த்தையை மறந்து விடாதீர்கள், நீங்கள் அவைகள் படி செய்யும் பொழுது கடைசி மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் போல 3 நாள்ல
அவர் மரித்த உயிரோட எழுபின பிற்பாடு போய் உட்காந்து தூபகரத்தை போட்ட மாதிரி மறந்து நம்ம உட்காந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கல. அநேக மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை உயிரோடு எழுப்பிக்கும்படியாக அந்த வல்லமைகளை உங்க கரத்தில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவித்தில் விழுந்து போயிருக்கிற மக்களை உங்களை கொண்டு அசைத்து எழுப்பும்படியாக தேவன் செய்ததை அவர்களிடம் சாட்சியாக சொல்லி நினைவு கூர்ந்து ஆராதித்து பாருங்கள். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு கத்த செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை மறவாதவர், மறாத நேசர். நீங்களும் மறந்து போகாதீர்கள். என்னை மறந்துடுவீலோ? எப்பா மனுஷனை மறக்க மாட்டேங்கிறீங்களே. நிச்சயமா மறக்க முடியாது. ஏன்னா தேவன் அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், இல்ல உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். நம்மளே இப்படி இருக்கிறார். நம்மை படைத்தவர் இன்னும் எவ்வளவா இருப்பார், இல்ல என்னைக்கும் அவரை மறந்து போகாதீர்கள். ஆபத்து நேரமோ தேவைகள் நேரமோ சூழ்நிலை பிரச்சனைகள் மத்தியில் அவர் செய்த நன்மை நினைத்து துதித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை காத்திருக்கிறவர். சீயோனே, என்னை நோக்கி ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று என்னை பார்த்து குறை சொல்லாதே. உன் நினைவாய் இருக்கிற தேவன் இதோ உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர் சடுதியாய் இறங்கி வந்து நமக்கு விடுதலை செய்ய காத்திருக்கிற சொல்றார். நான் உன்னை மறவாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு மறுதலிச்சிட்டான். கர்த்தரை பார்த்த விதம், அவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், அநேக பேருக்கு உணவுகளை கொடுப்பார், அதிகாரத்தை உடையவர் அங்கே பிரசங்கிப்பார், எல்லாம் பார்த்தான். ஆனா கர்த்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை அவன் பார்க்க மறந்தான். சிலுவையில இன்னைக்கு அந்த அன்பை பார்த்தானோ அப்படியே ஆண்டவருக்கு இருதயத்தை ஊற்றி பலன் கொண்டு எழும்ப ஆரம்பித்தது போல அவர் அன்பு இன்னதென்று, அவருடைய அன்பு அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்திருந்தும் மறந்து போய் உட்கார்ந்திருப்போம்னா நம்மை போல ஜனங்கள் உலகத்தில் இல்லை. அவர் அன்பை சொல்லுவதற்கு நீங்களும் நானே எழும்பி போக வேண்டும். மீது என் மீது வைத்த நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தை புறப்பட்டு போய் சென்று சீசராக்குங்கள். கர்த்தர் சதா நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறவர். இந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள். அவர் சொன்ன வார்த்தையை நிலைத்திருந்தாலும் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வென்றிருக்கார், தருவேன் என்று இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை மறவாத நேசர், என்னை மறவாத நேசர், என்னோடு கூட நீ இருக்கிறீர் தகப்பனே. மறந்து போன கூட்டமாக நான் வாழ்வதற்கு அல்ல, தவிக்கிற கூட்டமாக நான் வாழ்வதற்கு அல்ல. எத்தனையோ நேரம் இந்த சிலுவையில நீ தொங்கும் பொழுது கூட சுவாமி பிசாசானவன் கீழே இருந்து கொக்கரித்துக் கொண்டு நீ இருந்தான். ஐயா, இறங்கி வா, தேவனுடைய குமாரனா இருந்த இறங்கி வா என்று சொல்லி கொக்கரித்தான். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு வேதனையோடு இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட உங்களை என்னையும் நினைத்துதான் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். என் சனத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் உங்களை என்னை நினைவு கூர்ந்து அங்கே தொங்கினார். கொக்கரித்துக் கொண்டிருந்த பிசாசானவனுக்கு சவால் விட்டு அவர் இறங்கவில்லை. உங்கள் நினைவாய் என் நினைவாய் அங்கு சிலுவையில் தொங்கினவர் கெஞ்சி கேட்டார், இந்த வரிகளை அடியனை நினைத்துக் கொள்ளும் என்று. தன்னோடு கூட சேர்ந்து அடிக்கப்பட்ட அந்த கள்ளன் கேட்கும் பொழுது, என்னை நினைத்தருளும் ஆண்டவர், என்னை நினைத்தருளும் ஆண்டவர், உன்னை மறவாத தேவன். அப்பா, எத்தனையோ ஆபத்துகள் இந்த கொரோனா நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனார்கள். ஆனா உன்னை கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறவர், உனக்கு ஜீவனை தந்திருக்கிறவர். ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை, உன்னோடு கூட இருக்கிறவர். எதையாவது அவருக்காக செய்ய வேண்டும். என்னை ரட்சித்திருக்கிறீரப்பா, உங்க அன்பை புரிந்து கொள்ள என் சிந்தையை திருப்பி இருக்கிறீரே தகப்பனே. அன்பு போல இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா சுவாமி? என் அன்புக்காக ஏங்கி நிற்கிற தேவனே, என்னை மறவாதபடி அழைத்திருக்கிற தேவனே, ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ள
வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை 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 எபினேசரே. உன் அருகில் இருக்கிற ஜீசஸ் உன் ஆழத்திலிருந்து பாடுகிற அந்த சத்தத்தை கேட்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக உங்கள் சத்தம் வெளிவருவதை கர்த்தர் நின்று கேட்பாராக. கேட்டுக்கொண்டு இருக்கிறவா, மறவாமல் நீங்கள் துதிக்கிறதை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சிலுவையில் அறையப்பட்ட தேவனோடு உன் அன்புக்காக ஏங்கினவர். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடுவோமா. அன்புக்காக காத்திருக்கிற தேவனையே பற்றி விடாதீங்க. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Jesus. எங்களிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்க, அதை நாங்க மறக்க முடியுமா சுவாமி? உலக மனிதன் கேவலமாய் எங்களை பார்த்த நாட்கள் உண்டுப்பா. என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பரியாசம் பண்ணி ஒதுக்கி வைத்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆனா நீங்க எங்களை மறக்கவில்லைப்பா. இந்த ராஜ்யத்தின் புத்திரராக எங்களை உருவாக்கி இருக்கீங்க ராஜா. ஒரு விஷயம், இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற எங்கேயோ ஒருவர், யாராவது ஒருவர் ஏன் பிறந்தோ என்று சொல்லி துக்கப்பட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவரே இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கட்டும் சுவாமி. துன்பப்பட்டதை, துயரப்பட்டதை, அவமானப்பட்டதை கர்த்தர் என்னைக்குமே நீர் மறப்பதில்லையப்பா. எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை நீர் தாழ்த்தினீரே சுவாமி. மனித ரூபமாக வந்தீரே தகப்பனே, எங்களை உயர்த்தும்படி உம்மை தாழ்த்தினீரே சுவாமி. எப்படி ஐயா எங்களால மறக்க முடியும்? உடன் பிறந்தவர் மறந்து போனான், எங்களை மறவாத நேசநீர் ஒருவரப்பா. இத்தனை ஆண்டுகளாக எங்களை நடத்தி வந்த தேவன், நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைபிடிப்ப ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தாரும் அப்பா. முது அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அநேக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு உன் அன்பை குறித்து சொல்ல, அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்ல எங்களை மனதை திடப்படுத்தும் ஆண்டவர். பேதுருவை போல நாங்கள் தைரியம் கொண்டு எழும்ப எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எங்கள் தொழில்களையும் இந்த கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துட்டு நாங்க சுமக்க தேவையில்லைப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். சுகப்படுத்துவேன், விடுதலை செய்வேன், உயர்த்துவேன், விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். உங்களால மாத்திரம்தான் முடியும், உங்களால மாத்திரம்தான் முடியும். இன்னும் அதிகமாக அன்பில நாங்க கேட்டு சேரட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன்.
தொடர்ந்து அவர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நிறைவேறும். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிமா ஜெபம் பண்ண கடவோம். அன்பரே, ஒரு அறிவிப்பு. நம்முடைய மகிமை டிவி சனிக்கிழமை 11 மணிக்கு மகிமை டிவியில் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒலிபரப்பு வெளியிடப்படும். நீங்கள் உங்கள் வீடுகளிலே மகிமை டிவி ஒலிபரப்பு இருக்குமானால் கட்டாயம் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை யூடியூப்பில் ஆனாலும் அங்கே போட்டு விடுவாங்க, லிங்க் அனுப்பினாலும் அதன் மூலமாக கூட நீங்கள் எப்போதுனாலும் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த டிவி ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு அதற்காக உதவி செய்கிற நம்முடைய திருச்சென் குடும்பத்தினுடைய விசுவாச குடும்பத்திற்காக ஜெபிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கன்வென்ஷன் ஊழியர்களை தாங்கின குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக இப்படி ஒரு நன்றி சொல்லலாம். எல்லாருக்காகவும் சேர்த்து நாம் ஜெபித்து நிறைய செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சிகரமான இந்த இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர், எங்களுடைய நேதாஜி நகர் திருச்சபையின் உலக இரட்சகர் ஆலயத்தின் 20வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முன்னிட்டு 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் ஆலை வேளையில் நடைபெற கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டினீங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டோடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கித்த அருள் திரு எஸ்தர் பாரதி அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, ஊழியத்தின் எல்லையை விரிவுபடுத்துங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அதிகமாக அவர்களை எடுத்து பயன்படுத்தணும் ஜெபிக்கிறோம். தேவரீர், அவர்கள் மூலமாக இந்த நாளிலும் வெளிப்பட்ட வல்லமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சியோனே, கர்த்தர் உன்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இதோ நான் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரமாக தேவரீர், எல்லோரையும் உள்ளங்கைகள் வரைந்திருக்கிற ஆராய்ந்து அறிகிற தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே. தேவரீர், வேதத்திலே கேட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவருடைய துன்பமான சூழ்நிலை பாவத்துக்கு விலகி ஓடின யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆனால் ஏற்ற நேரத்தில் எகிப்தின் அதிகாரியாக நீர் உயர்த்தினீர். யோசேப்பை மறவாத தேவன் நினைத்தருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், திருமறையிலே அநேகரை நினைத்திருக்கிறீர். பேதுருடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை உண்டு பண்ணினீர். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களும் நாங்கள் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே. அந்த இம்மானுவேலின் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சென்பிலே கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், எங்களுடைய ஆலய பிரதிஷ்டையை முன்னிட்டு எங்களுடைய திருச்சென் பிள்ளைகள் கொடுத்த அன்பு காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பு நன்கொடைகளுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, எங்களுடைய அசன வைபவத்திற்காக பொருள் காணிக்கை செலுத்தின பிள்ளைகள் அனைவரையும் உங்கள் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஊழியருக்கு காணிக்கை கொடுக்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. இந்த மகிமை டிவியின் மூலமாக வெளிப்பட இருக்கிற இந்த ஒலிபரப்புக்காக கொடுக்கிற அருமையான விசுவாச குடும்பத்தில் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் காணிக்கைகளின் மூலமாக இந்த 2 நாள் ஊழியத்தை தாங்கின நேதாஜி நகர், கலுங்கடி, திருச்சென் பிள்ளைகள், சேகரத்தில் இருக்க 4 சபையின் பிள்ளைகள் அனைவரும் நீங்க ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள், பங்கு பெற்று இருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த வாழ்க்கையில ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, குறைபட்டு போனதில்லை. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுக்க ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக குறைவில்லாமல் நிறைவாக நடத்துகிற தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே. திருச்சபையின் குடும்பங்களை நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. இன்னும் தொடர்ந்து 100க்கு மேலான குடும்பங்களை எங்களுடைய திருச்சபையில் தந்திருக்கீங்க. எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய பாதுகாப்பு சுகபலன் இம்மட்டும் தந்து வருகிற தேவாதி தேவனாக நீங்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சித்தமானபடி இந்த கலுங்கடி சேகரத்தின் 6வது ஸ்தோத்திர பண்டிகை செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே நடைபெற இருக்கிறது நீர் அறிவு சுவாமி. இந்த நாளை நீங்கள் குறித்து தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஊழியர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க.
அதற்காக எங்களுடைய கிளை சபையாக நேதாஜி நகர் திருச்சபையிலும் காணிக்கை கொடுத்த பிள்ளைகள், இன்னும் ஊழியத்திலே பங்கு பெற இருக்கிற பிள்ளைகள், தேவரீர் நீர் அழைத்து வந்து பங்கு பெற செய்ய மன்றாடுகிறோம். 4 சபையின் பிள்ளைகளும் ஒன்று கூடி வந்து ஆரா ஸ்தோத்திர பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாட கிருபை பாராட்டம் ஜெபிக்கிறோம். அதற்காக பல நாட்களாக ஜெபித்தறியும் தடைகள் எல்லாம் நீங்க நீக்கி போடணும் ஜெபிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி தாங்க, திறந்த வாசலை கட்டளையிடம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவரீர் உம்முடைய நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி அது 1 30 60 100 பலன் தரப்போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் விசுவாசனுடைய வார்த்தைகளை எடுத்து போடுகிறவன காணப்படுகிறான். ஆனாலும் கர்த்தருக்குள் வேரூன்றி கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை திருச்சென்பிள்ளை கொடுக்க உதவி செய்யுங்க. தேவைகளாம் சந்திங்க. எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அருமையான இசை மீட்டின சகோதரக்காக, பாடல் பாடிய சகோதரக்காக, நம்முடைய ஊழியத்தை ஆண்டுடைய வார்த்தை அறிவித்த அம்மாவுக்காக, இன்னும் சபை ஊழியர்களுக்காக, உருவானவர் குடும்பத்துக்காக, இன்னும் எங்களுடைய விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள், கமிட்டி அங்கத்தினர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் நேரத்தை எல்லாம் அர்ப்பணித்து இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டார்கள். அதை நீர் அறிந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவனாம் மகிமைப்படட்டும். இரவு வேளைக்கெல்லாம் பிரவேசிக்கிறோம். மராதனேஸ்வரை கடந்து வாங்க. நல்லதொரு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க. நாளை காலையில் உண்மை தூக்கி ஜெபத்தோடு புதிய நாளை பிள்ளைகள் சந்திக்க உதவி செய்யுங்க. மீட்பரேசுமல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் நம்மனை கூட எப்பொழுது அங்கே நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.